தூங்குறது திரும்பி அதே பண்றது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ 1 வந்துருச்சுங்க. இதை பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்த்துட்டு இருக்க நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலரா அப்டேட்ஸ் எல்லாமே உடனே வந்துருவாங்க. சரி, ப்ரோமோ 1ல என்னதான் நடந்திருக்கு அப்படின்றத பத்தி பார்ப்போம். பிக் பாஸ் ஏதோ ஒரு டாஸ்க் கொடுத்திருக்காரு போல. அந்த டாஸ்க் விஷயத்தை வந்து அந்த இடத்துல கானா வினோத் படிச்சு ரம்யா ஜோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு தெரியுமா? அதாவது இந்த வீட்டில் சாப்பிடுறது, தூங்குறது, திரும்பி அதையே பண்றது, அப்படி யார் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அதாவது டாஸ்க்ல வந்திருக்கு, அதை கேட்கிறாரு. அதுக்கு ரம்யா ஜோ இருக்காங்கல்ல, ரெண்டு பேரை சொல்லணும்னா திவாகர், அதுக்கப்புறம் பார்வதி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ டாஸ்க்ல வந்திருக்கு, நீங்க சொல்றது எல்லாமே ஓகே தான். திவாகர் அந்த இடத்துல பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா, ஆமா நம்மலாம் சாப்பிட்டு தூங்குறோம், இவங்களாம் மட்டும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஏன் இவங்களும் தூங்க தான் செய்யறாங்கன்ற மாதிரி திவாகர் சொல்றாரு. இப்படி திவாகர் சொன்னோன்னே அந்த இடத்துல இருந்து ரம்யா ஜோ சண்டைக்கு வந்துட்டாங்க. மாத்தி ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் தூங்கிக்கிட்டே இருக்கேன், நீ எப்படி சொல்லுவேன்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. நீ மட்டும் எப்படி சொல்லுவேன்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. இப்படி மாத்தி சண்டை ஏற்படுது. ஸோ பொதுவாக டாஸ்க்ல சொல்லும் போது இவங்க குறுக்க போய் பேசுறது கூடாது. அதை தாண்டி வேற ஏதோ நடுவில் நடந்திருக்கு போல. அதனால தான் ரெண்டு பேருமே ஒரு ஸ்டேஜில் ஆர்கியூலாம் பண்றாங்க. எப்பவுமே சரிங்க, ரம்யா ஜோ எதிர பேசுறவங்களுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. உண்மையா இல்லையான்றதை மட்டும் சொல்லுங்க. வாங்க போங்க அப்படி தானே பேசணும். ஆனால் வா போன்னு தான் பேசுவாங்க, மரியாதை இல்லாமல் தான் பேசுவாங்க. இந்த இடத்துலையும் அப்படிதான் மரியாதை இல்லாமல் பேசுறாங்க. அப்படி பேசாத, மரியாதை இல்லாமல் பேசாத, நீ எப்பவுமே மரியாதை தரமாட்டியான்றதெல்லாம் திவாகர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த சண்டையிலேயே நீங்க அந்த விஷயத்தை பார்க்க முடியும். அப்படி சண்டை நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? அப்ப ரம்யா ஜோ முதல்ல ஒரு வார்த்தையை விடுறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன வார்த்தையை விடுறாங்கன்னா, நீ எல்லாம் ஒரு ஆளு, உன்கிட்ட போய் பேசின பாருன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாங்க. இது தப்பான வார்த்தையான்னு கேட்டீங்கன்னா தப்பு இல்லை. சண்டையில இந்த மாதிரி வார்த்தை வரதான் செய்யும். நீ எல்லாம் ஒரு ஆளு, உன்கிட்ட போய் பேசின பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. சரியா? அப்ப திவாகர் மட்டும் சும்மா இருப்பாரா? நீ அப்படி சொல்லிட்டு போயிட்ட, நான் சும்மா இருக்கணும்னு சும்மா இருப்பாரா? திவாகர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. என் தராதரத்துக்கு உன்கிட்ட பேசின பாருன்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தை சரியா போச்சா இல்லையா? நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்கிட்ட பேசின பாருன்னு அவங்க சொன்னதை வந்து கேஸ்ட் ரிலேட்டடா எடுத்துக்க மாட்டீங்க. ஆனா திவாகர் வந்து என் தராதரத்துக்கு உன்கிட்ட பேசின பாருன்னு சொல்றத கேஸ்ட் ரிலேட்டடா எடுத்துக்கிறீங்க. ரெண்டுத்தையும் கோவத்துல விடுற வார்த்தையா மட்டும் எடுத்துக்கோங்க. கேஸ்ட் ரிலேட்டட் விஷயமா எடுத்துக்காதீங்கன்றது தான் நான் சொல்ல வரதுங்க. ஏன்னா வந்து திவாகர் சொல்ற எல்லா விஷயத்தையும் கேஸ்ட் ரிலேட்டடா தான் இவர் சொல்றாரு அப்படின்ற மாதிரி நீங்க கொண்டு வரீங்க. வினோத் அதனால தான் டார்கெட் பண்றாருன்னு கொண்டு வரீங்க. அவர் வினோத் கிட்ட மட்டும் அப்படி பேசலங்க. நீங்க திவாகர் கிட்ட பிரச்சனை பண்ணுங்க. யாரா இருந்தாலும் திவாகர் அப்படிதாங்க பேசுறாரு. அவரோட நடைமுறையில அந்த தராதரன்ற வார்த்தையை திரும்ப வந்து சொல்லி பேசி அவர் மைண்ட்ல ஆழமா பதிஞ்சிருக்கு. அவர் வினோத் கிட்ட தான் சொல்றாரு, மத்தவங்க கிட்ட சொல்ல மாட்டாருன்னுலாம் இல்ல. விக்ரமே நாளை பின்ன சண்டை வந்ததுன்னா விக்ரம் கிட்டயும் இதே வார்த்தையை சொல்லுவாரு. நீங்க வேணா பாருங்க. சரி, இப்ப சபரி கோவமா வந்தாரு. தராதரம் நீ எப்படி சொல்லுவ, தராதரம் நீ எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி வராரு. நான் என்ன கேட்கிறேன்னா, சபரி நீ அங்கதானே பாருந்த, ரம்யா ஜோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனாங்கல்ல. ரம்யா ஜோ தான் முதல்ல மரியாதை இல்லாம பேசுறாங்க. வா போன்னு பேசுறாங்க. உனக்கெல்லாம் என்ன மரியாதைன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. போகும்போது என்ன சொல்றாங்க ரம்யா ஜோ, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்கிட்ட பேசின பாருன்ட்டு. சரி, ரம்யா ஜோ அது மூலியமா என்ன சொல்ல வராங்க? ரம்யா ஜோ சொன்னது தப்பு இல்லைன்னா இவர் சொன்னதும் தப்பு இல்லை தானே? நீ ரம்யா ஜோவை கேட்க மாட்டேற, ஸ்ட்ரெயிட்டா தராதரத்தை பத்தி எப்படி பேசுவீங்கன்னு திவாகர் கிட்ட வந்துடுற. ரம்யா ஜோ கிட்ட நீயும் அப்படி பேசியிருக்க கூடாதுமா, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்கிட்ட பேசின பாருன்ற மாதிரி சொல்ற. நீங்க ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்றீங்கன்னா ஆர்கியூ பண்ணுங்க. எதுக்குமா இந்த மாதிரி வார்த்தையை விடுறேன்னு ரம்யா ஜோ கிட்ட இவர் கேட்க மாட்டாராம். நேரா திவாகர் கிட்ட வந்துருவாராம். எனக்கு அதுதாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே புரியல. என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? திவாகர் சொல்ற, அதாவது அவங்க எதிர இருந்து ஒரு வார்த்தை சொல்றதை விட்டுறீங்க. சரி, அவங்க சொல்லிக்கலான்னு விட்டுறீங்க. இவர் சொல்றதை மட்டும் கேஸ்ட் ரிலேட்டடா இவர் சொல்றாருன்னு எப்படிங்க கொண்டு வரீங்க? இந்த வார்த்தையெல்லாம் நீங்க கேஸ்டுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட எல்லாம் நான் பேசின பாரு, என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி யாராவது விரக்தியில ஒரு வார்த்தையை சொல்றாங்க, இல்ல கோவத்துல ஒரு வார்த்தையை சொல்றாங்கன்னா அதையும் கேஸ்ட் ரிலேட்டடா தான் நம்ம பார்ப்போம். நம்ம பேசுற எல்லாமே கேஸ்ட் ரிலேட்டடா நீங்க யோசிச்சீங்கன்னா அப்படிதாங்க தோணும். நீங்க யோசிச்சு பாருங்க, நீலாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை வந்து நம்ம கோவத்துல சொல்றோம், திட்டுறதுக்காக சொல்றோம். நீங்க அதை கேஸ்ட் ரிலேட்டட் ஆங்கிள் யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வேற மாதிரி தான் அர்த்தம் தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் திவாகர் பேசுற எல்லா வார்த்தையும் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி திவாகரை வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கா கேஸ்டிஸ்ட் தான். அவர் வெளியே வந்து ஜாதி பெருமை பேசி வளர்ந்தவர். ஜாதி பெருமை பேசி வளர்றவங்களாம் கண்டிப்பா இந்த தராதரம் அந்த வார்த்தையெல்லாம் ரிப்பீட்டிவா யூஸ் பண்ணுவாங்க. நீங்க இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்னு ஸ்டார்டிங்ல இருந்தே கண்டிச்சிருக்கலாம். அண்ணா இப்படி யூஸ் பண்றது கேஸ்ட் தான் மீன் பண்ணோம், நீங்க வந்து இதெல்லாம் கொண்டு வராதீங்கன்னு பேசலாம். அதை விட்டுட்டு ஒரு ஆர்கியூமெண்ட்ல வந்து நீங்க 4 வார்த்தையை சொல்லிட்டு அவர் பதிலுக்கு ஒரு வார்த்தை சொல்லும் போது அந்த வார்த்தையை பிடிச்சி பிரச்சனை பண்றது எப்படி சரியா இருக்கும்னு தெரியல. இங்க சபரி பேசினதெல்லாம் சரிதான், ஆனா ரம்யா ஜோக்கும் அட்வைஸ் பண்ணுங்க.
நீங்க எதுக்குமா அப்படிலாம் பேசுனீங்க, நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, உன்கிட்ட போய் பேசின பாருன்னு எதுக்குமா சொன்னேன்? அந்த ரம்யா ஜோக்கு அட்வைஸ் பண்ணிட்டு திவாகர் கிட்டயும் இந்த தராதரம்லாம் பேசாதீங்கண்ணே, என்ன அது வார்த்தை அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அதை விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா நீங்க வரதே திவாகர் கிட்ட தான் வரீங்க. ரம்யா ஜோ பேசினதெல்லாம் அப்போ ஓகேவா, மரியாதை இல்லாம பேசினதெல்லாம் ஓகேவா, ரெண்டு பேருக்கும் ஒரே வயசா, எப்படி பார்த்தாலும் திவாகர் பெரியவர் தானே, மரியாதை கொடுக்கணும்ல, அப்படி கொடுக்க தேவையில்லையா? இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்கு. உங்க கருத்தை நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க.